கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகின்றார். அதாவது இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், அதாவது மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதாமா. இன்று அநேகம் பேர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி சென்றிருக்கின்றார். நண்பராக பழகி, உறவினராக பழகி, அவர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சோ ஏதோ ஒரு காரியத்துல உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா அவருடைய கிருபை என்றைக்குமே உங்களை விட்டு விலகவே விலகாது. மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம், ஆனா கர்த்தர் உங்களை எந்த ஒரு நாளிலுமே உங்களை கைவிட மாட்டார். அதாவது மறவாத ஒரு கிருபை, மாறாத ஒரு கிருபை அவர் மாத்திரமே. அவர் உங்களுக்கு ஒரு கிருபையை கடைசி வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார், உங்களை விட்டு விலகாத ஒரு கிருபை. அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர் சமூகத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் உங்களோடு இருப்பார். என்ன ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும், மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் மாறாத கிருபையோடு உங்களை விட்டு விலகாமல் இருப்பார். நீங்க கலங்காம தேவனை நோக்கி அமர்ந்திருங்க, அவர் உங்களோடு இருக்கின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.